கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சும்மா இலங்கை தேசத்திற்காக நான் கர்த்தரை மிகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். இலங்கை தேசத்துக்காக தொடர்ந்து இந்தியாவுல பல ஊழியர்கள் நேசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆமென். ஆமெனவே காணம். அதுல நானும் ஒருத்தன். ஆமென். அதனால இலங்கையை குறித்து அநேக பாரங்கள் உண்டு. அதுல சில காரியங்களை பார்க்கறதுல எங்களுக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இந்தியாவுல கூட பெறப்பட்ட சில காரியங்களை நான் பார்க்கல. ஆனா இலங்கை தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இலங்கை தேசத்து மக்கள் மேல தேவன் மிகப்பெரிய கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை வருகிற காலங்களில ஒரு மகிமையான இடங்களில வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவின் அன்பு தாங்க நம்ம மாத்தினது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருந்து மற்றவங்களையும் மாற்றும். பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு மேலாக மிஷினரியாக ஊழியம் செய்து சென்னை பட்டணத்துல இயேசுவின் ஆசீர்வாத ஊழியம் என்று ஆரம்பித்து இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும், விசேஷமா இலங்கை தேசத்துல உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் கிருபை தந்து வருகிறார். எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. ஒரு 11th படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி இந்திய தேசத்துல ஒரு அரசு பணியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து எனக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய ஜெபங்களில நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். நான் மாத்திரம் வரல, என்னோட கூட ஆந்திர பிரதேசத்துல சியோன் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஊழியத்தை செய்கிற ஸ்தாபகர் பாஸ்டர் டேவிட் ஐயாவும் வந்திருக்கிறாங்க. அவங்க இதே இடத்துல பக்கத்துல வேற ஒரு கிளை சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஏற்படுத்தி 200க்கும் மேற்பட்ட சபைகளை நிறுவின ஒரு மிகப்பெரிய தேவதாசன். என் மேல அன்பு கூர்ந்து நான் இலங்கை போகிறேன்ன உடனே அவருடைய ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு என் கூட ஒரு சாதாரண மனுஷனை போல என்னோட கூட உலாவி கொண்டு வருகிறார். ஆமென். நல்ல கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமா இந்த இடத்திற்கு அருமையான பாபு பாஸ்டர் மூலமா இந்த இடத்துக்கு வரவும், இந்த தடவை எல்லா ஊழியங்களையும் அருமையான தேவதாசர் தான் ஒழுங்குபடுத்தினார். ஆச்சரியமா இருந்தது. சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது மக்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையை பார்க்கும்போது இந்திய தேசத்துல எவ்வளவு நம்ம நல்லா இருக்கிறோம். மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தேவைகளோடு இருக்கிறாங்களே, இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஏதாவது செய்யணுங்கிற ஒரு பாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம இருதயத்தை திருப்புவோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமே. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, எல்லாவற்றையும் புதிதாக்கணும்னு ஆசைப்படுறார். ஆமென். எல்லாவற்றையும் வீடை புதிதாக்கணும், வஸ்திரத்தை புதிதாக்கணும், வாகனத்தை புதிதாக்கணும், இன்னும் கால சூழ்நிலையை புதிதாக்கணும், எல்லாவற்றையும் புதிதாக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆனா அநேக நேரங்களில ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அந்த வாழ்க்கையை விட இப்போது இருக்கிற என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு போயிருச்சுங்கிற மாதிரிதான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா.
அன்றைக்கு கர்த்தர் எலியாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எலியாவின் ஸ்தானத்திற்கு எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் எலியாவுக்கு சொல்றார். அப்பொழுது எலிசாவினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த மனுஷன், சொந்த வயல் இருக்குது, சொந்த ஏர்மாடு இருக்குது. இந்த ஏர்மாடை அவர் தன்னுடைய வயல்ல ஓட்டி கொண்டு இருக்கிறார். இவரே நினைக்கல எனக்கு இப்படி ஒரு அழைப்பு வரும், நான் இப்பேற்பட்ட இடத்தை விட்டு கடந்து நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போவேன்னு அவர் கற்பனையில கூட இல்ல. தேவனே தேர்ந்தெடுத்து எலியாவின் இடத்துல சொல்றார், உன்னுடைய ஸ்தானத்துல சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணுன உடனே எலியா அங்க போய் எலிசாவின் மேல சால்வையை போட்டு அழைத்த போது தன்னிடத்துல இருக்கிற ஏர்மாடை அடிச்சிட்டார். ஹலோ, என்னத்தை அடிச்சிட்டாரு? ஏன் அப்படின்னா, திரும்ப ஏர்மாடு இருந்ததுன்னா மறுபடியும் நான் இந்த வேலைக்கு போயிட்டேன்னா என்ன பண்றதுன்னு ஏர்மாடு அடிச்சு அந்த வண்டியை எரிச்சு எல்லாருக்கும் விருந்து வச்சு கர்த்தர் என்ன கூப்பிட்டுட்டாரு ஊழியத்துக்குன்னு சந்தோஷமா வந்துட்டார். சந்தோஷமா வந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஏதாவது செஞ்சிருக்கணுமா, செஞ்சிருக்க கூடாது? ஆமே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்தேன், எங்கேயோ ஒரு மூலையில இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை அழைத்த போது எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவருக்கு வந்துட்டு ஆண்டவர் என்ன புதுசா மாத்துவாருன்னு பார்த்தா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவர்களுடைய நிலைமையை காட்டிலும் எலிசாவினுடைய நிலை மோசமா போயிடுச்சு. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல எலிசாவை குறித்து சொல்றாங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா. எப்படி போயிட்டாரு? வயல் இருந்தது, ஏர்மாடு இருந்தது, எல்லாம் போய் இப்ப என்னவா நிக்கிறாரு? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாக்குற சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. எடுமுடி ஒருத்த சுத்திட்டு இருக்கிறான் சார் இங்க, அப்படிங்கிற நிலைமைக்கு போயாச்சு. இந்த நிலையில தான் இப்ப கர்த்தர் எலியாவை பரலோகத்துக்கு எடுக்க போறார். எடுக்க போகும்போது கில்கால் எனப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இவங்களுடைய பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கில்கால்ல இப்ப எலியா எலிசாவை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போறாரு, நீ இங்க இரு அப்படிங்கிற. ஹலோ, எங்க இரு? கில்கால்ல இருக்கிறார். கில்கால் அப்படின்னா என்ன மீனிங்னா, வட்டம் என்று ஒரு அர்த்தம். கில்கால்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சிலர் நம்மளை வைக்க ஆசைப்படலாம். சிலருங்கிறத காட்டிலும் ஊழியக்காரே வைக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கலாம். இப்ப எலியாவின் இடத்துல எலிசா சொல்றாரு, இல்ல நான் உண்மை விட்டு விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப கில்கால்ல இருந்து எங்க வர்றாங்க? பெத்தேலுக்கு வர்றாங்க. பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். கில்கால்ல இருந்து எங்க வந்தாச்சு? பெத்தேலுக்கு வந்த உடனே அப்பத்தின் வீட்டுக்கு வந்த உடனே இப்ப எலியா சொல்றாரு, கர்த்தர் என்னை எரியோ வரைக்கும் போக சொல்றாரு, நீ இங்கேயே இருனா. இப்ப எலிசா சொல்றாரு, இல்ல உண்மை நான் விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னோன்னே இப்ப பெத்தேல்ல இருந்து எங்க வர்றாங்க? எரிகோக்கு வர்றாங்க. இந்த பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் இப்ப எலிசாவை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு தலையாய் இருக்கிற எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வாரு, நீ என்னப்பா பண்ண போற? ஹலோ, நீ யார நம்பி வந்த? எலியா எலியான்னு தான் வந்த, எலியா எலியாவுக்காக ஓடுனா, இன்னைக்கு எலியா போக போறாரு, நீ என்னப்பா பண்ண போற? ஒரு சொல்லாரு, எனக்கு தெரியும், என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. இன்னைக்கு 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா இருக்குது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு தெரியும், சில பேர் உங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க, ஏளனம் பண்றாங்கன்னா உட்கார்ந்து அழக்கூடாது பாருங்க. சில நேரம் நம்மளுடைய பாடி சேம் பண்ற மாதிரி சில காரியத்தை சொல்லுவாங்க. சில நேரம் நம்மளுடைய டெடிகேஷனை கொடுத்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. சில நேரம் நம்மளுடைய ஜெபத்தை குறித்து பரியாசம் பண்ணுவாங்க. சில நேரம் நம்மளுடைய ஆராதனையை குறித்து கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களோட இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே, இந்த பெத்தேல இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரரை அள வச்சுட்டாங்களேன்னு ஓகரமா உட்கார்ந்து அழுகல. எனக்கு தெரியும், என்ன பண்ணுங்க, பக்கத்துல கைய போட்டு சொல்லுங்க. நானு பக்கத்துல கைய பிடிக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ற தமிழ் விளங்கலன்னு நினைக்கிறேன். நானு என்ன விரும்புறதை விட எனக்காக சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் எனக்கு இருக்கிறார். சும்மா இருங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, எனக்கு தெரியும், சும்மா இருங்க. இப்ப எரிகோக்கு வந்ததுக்கு அப்புறமும் எரிகோல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் இதே வார்த்தையை சொல்றாங்க. ஊரு மாறி இருக்குது, ஆனா என்ன மாறல? சுபாவம் மாறல.
நீ சொல்ல போனா சர்ச்சு மாறி இருக்குது, கேரக்டர் மாறல. சார் நான் ஒரு ஆர்சி சபைக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன்? பெந்தகோஸ்தே சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். சபைதான் பெந்தகோஸ்தே சபை தவிர சபைக்குள்ள நான் பெந்தகோஸ்தே கிடையாது. பாருங்க, சில நேரம் சில பாடியை சில இடத்துல இருந்து தூக்கி வைக்கிறதுனால பாடி மாறாது. ஐ மீன், இந்து கல்லறையில இருந்து ஒரு பிணத்தை எடுத்து ஒரு கிறிஸ்தவ கல்லறையில வைக்கிறதுக்காக பிணம் ஒரு நாளும் மாறாது. பிணம் பிணமே தான். ஐ மீன், நீங்க மதம் மாறினதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்க பேரு மாரி அம்மாவா இருந்து இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் மேரி அம்மாவா ஆயிட்டேனா, நீ மேரி அம்மாவாரு இல்ல மேரி பிஸ்கெட்டாவே இரு, ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. அதே மாதிரிதான் சில பேர் ஊரு விட்டு மாறிட்டா வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது சார். ஒரு ஊரு ஒரு மனுஷனை மாத்தணுமா இருந்தா இந்த ஊருக்கு வலிமை இருக்குமானா எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு அங்க போயிடலாம். அதே மாதிரி எரியோவுக்கு போனதுக்கு அப்புறம் எரிகோல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்தரும் சேம் வேர்டு சொல்றாங்க. இந்த எரிகோ அப்படின்னா என்னன்னா பேரிச்சம்பழ தோட்டமா, கனி நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு. இங்கேயே எலிசா சொல்றாரு, எனக்கு தெரியும், என்ன பண்ணுங்க. ஆமா, எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே ஆன்சர் என்ன? நான் என்ன நேசிக்கல, என்னை காட்டிலும் என்ன ஒருவர் நேசிக்கிறார், அவர்தான் என்னை படைத்த ஒரு தேவன். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் யோர்தானுக்குள்ள உள்ள வர்றாங்க. யோர்தான ரெண்டா பிளந்து எலியாவும் எலிசா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் எலியாவே எலிசா பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறது என்ன? ஹலோ, நீ விரும்புகிறது என்ன? சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ வந்திருக்கிற இடத்துல நீ பேசிக்கொள்ளுகிறது, நீ யோசிக்கிறது, உன் கூட உலாவுகிற எல்லாவற்றையும் உற்று கவனிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது தெரியுங்களா? சில நேரம் என் விருப்பம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரம் என் பெற்றோர் என்னை குறித்து வைத்திருக்கிற விருப்பத்தையே என்னால நிறைவேற்ற முடிய மாட்டேங்குது. 1 நாளாகம புஸ்தகத்தினுடைய 29வது அதிகாரத்தினுடைய 17-19 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்காக ஒரு மிகப்பெரிய ஏக்க விருப்பத்தோடு கர்த்தரிடத்துல ஒரு ஜெபம் பண்ணுவார். வாசிங்க 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 19வது வசனமும் கொஞ்சம் குயிக்கா. 1 நாளாகமோ 29:17 வாசிங்க. ஹலோ, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். 19 வாசிங்க. நல்லா கவனிங்க. என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் சம்பாதித்திருக்கிறேன். டன்னு டன்னா தங்கத்தை சம்பாதிச்சிருக்கிறேன், டன்னு டன்னா வெள்ளிய சம்பாதிச்சிருக்கிறேன், கேதுரு மரங்களை சம்பாதிச்சிருக்கிற, சந்தன மரங்களை சம்பாதிச்சிருக்கிற, வேலைக்காரிகளை சம்பாதிச்சிருக்கிற, இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை சம்பாதிச்சிருக்கிற. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த தரிசனமாகிய தேவாலயத்தை கட்டக்கூடிய தரிசனத்தை சம்பாதிச்சிருக்கிற, இடத்தை சம்பாதிச்சிருக்கிற. இவைகளை எல்லாம் செய்வதற்கு என் குமாரனாகிய சாலமோனுக்கு என்ன கூடும்? என்ன இருதயத்தை கூடும்? ஹலோ, என்ன இருதயத்தை அப்பா கேட்கிறார் பிள்ளைக்கு? உத்தம இருதயத்தை கேட்கிறார். அப்ப சபையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். ஆமென். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஜெபிச்சது போல சபையை நடத்துற ஊழியக்காரர் எதுக்காக ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, உங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த சந்ததி நல்லா இருக்கணும், இதற்காகத்தான் ஜெபம் பண்றார். ஆனா பாஸ்டர் ஜெபம் பண்றதுனாலயோ அல்லது பெற்றோர் ஜெபம் பண்றதுனாலயோ அவங்க ஜெபிக்கிறபடி கர்த்தர் செய்யறது இல்ல.
யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய விருப்பத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, இந்தியாவுல +2 முடிக்கிறாங்க, ஹையர் ஸ்டடிக்கு போறாங்க. பெற்றோருடைய விருப்பத்தின்படிதான் அநேக பிள்ளைகள் படிக்கிறாங்களே தவிர பிள்ளைகளுடைய பரிபூர்ணமான விருப்பத்தின்படி படிக்கிறது இல்ல. டாக்டருக்கு படி, டாக்டருக்கு படி, டாக்டருக்கு படினா அந்த புள்ள மண்டையில இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அப்பா அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிக்கும். அதே மாதிரிதான் கர்த்தர் சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட விருப்பமோ ஊழியருடைய விருப்பமோ இனி சொன்னா பெற்றோருடைய விருப்பத்தையும் சேர்ந்து செய்யும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும் பாருங்க. ஆமென். அப்ப சாலமோனுக்காக தாவீது ஜெபம் பண்ணின உடனே நேரடியா ஒரு நாள் சாலமோனை கர்த்தர் சந்திக்கிறார். நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனமும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அல்லேலூயா. அவங்க அப்பா விரும்பினார் இவனுக்காக, ஆனா அவனுடைய விருப்பத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். நீ விரும்புறது என்னிடத்துல கேள் என்ற போது சாலமோன் என்ன விரும்பினாரு? எனக்கு ஞானமுள்ள 9வது வசனத்தை வாசிங்க. உமது ஜனங்களை நியாய விசாரிக்கவோ நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவோ அடியேனுக்கு, நல்லா பாருங்க, அடியேனுக்கு அடியாளுக்கு ஞானமுள்ள. உங்க பிள்ளைகளுக்கு என்ன இருதயம் வேணும்? விளங்கிரும். தாவீது என்ன இருதயம் கேட்டாரு? ஓ, இருதயத்திலேயே வித்தியாசம் இருக்குது. இவன் ஞானமுள்ள இருதயம் எதுக்காக கேட்டா? தனக்காகவும் அல்ல, தேவனுக்காகவும் அல்ல, ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும். எந்த இருதயம்? உத்தம இருதயம் கொடுத்தாரா, ஞானமுள்ள இருதயம் கொடுத்தாரா? நீங்க விரும்புறதுதான் உங்க வாழ்க்கையில நடக்குமே தவிர பாஸ்டர் ஜெபிக்கிறதுனாலயோ அல்லது பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுனாலயோ உங்க வாழ்க்கையில அது நடக்காது. ஆமென். ஒரு ஹோட்டல்ல 1000 லிஸ்ட் போட்டிருக்கலாம் சார். பிரியாணி இருக்கலாம், புலாவ் இருக்கலாம், சிக்கன் இருக்கலாம், மட்டன் இருக்கலாம், இல்ல வெஜிடபிளாவே இருக்கலாம். இதெல்லாம் போர்டுல இருக்குமே தவிர நீங்க ஆர்டர் பண்ணுதான் உங்களுக்கு வருமா இல்ல போர்டுல இருக்கிறது வருமா? போர்டை தான் தூக்கிட்டு போனப்ப எனக்கு புரியல. நீங்க ஓர்டர் சார், எனக்கு ஏன்னா இலங்கையில கொஞ்சம் கத்துக்கொள்ள வேண்டிய நிறைய லாங்குவேஜ் இருக்குது. எங்க ஊர்ல ஆம்னு தான் சொல்லுவோம், நீங்க ஓம்னு சொல்றீங்களா? இந்த ஓம்ங்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரமாச்சு புரியுறது இருக்கு. ஓர்டர், ஓ நீங்க ஓர்டர் பண்ணதுதான் வருமே தவிர போர்டுல இருக்கிறது வராது. அதே மாதிரிதான் சபையில பிரசங்கிக்கிற வார்த்தை போர்டுல இருக்கிற மாதிரிதான். இத நீங்க ரிசீவ் பண்ணாதான் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறுமே தவிர. ஆனா நம்ம இல்ல, எனக்கு இதுவே போதும் பிரதர்னா நடந்தது என்ன தெரியுங்களா? தாவீது மரணம் அடைகிற போது இவ்வளவு சம்பாதிச்சு வச்சார். தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் மரணம் அடைகிற போது ஒண்ணுமே இல்ல, சபையவே 2ஆ உடைச்சு 10 கோத்திரம் ஒருத்தருக்கு, 1 கோத்திரம் ஒருத்தருக்குன்னு போய் பிள்ளைகளுக்கு பகையை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார். எப்படி பாருங்க, எந்த இருதயம்? ஆனா அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் பார்த்ததுல நீ எதை விரும்புகிறீர்? உத்தம இருதயத்தை விரும்புகிறீர். அதனால இவ்வளவு கட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது நீ உத்தம இருதயத்தை விரும்புகிறேன்னு. ஆனா என் பிள்ளைக்கு ஸ்டார்டிங்லயே நீ உத்தம இருதயத்தை கொடுத்துட்டீன்னா அவன் உத்தமத்துல நடப்பான், தான் மனைவியின் இடத்துல உத்தமமா இருப்பான், தன்னுடைய குடும்பத்துல உத்தமனா இருப்பான், தனக்கு கொடுக்கப்பட்டதுல உத்தமனா இருப்பான். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுங்களா? நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் தரிசனமாய் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், எனக்கு முன்பாக நடந்து, ஹலோ, தேவனுக்கு முன்பாக நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா உத்தம இருதயம் பாருங்க. ஆமென். அப்ப இங்க யோர்தான்ல இவர் விரும்புறாரு, இந்த விருப்பத்தை தான் இப்ப எலியா கேட்கிறாரு. நீ விரும்புகிறது என்னன்ன போது இப்ப எலிசா சொல்றாரு, உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்.
எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோம், அவமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனுங்க என்கின்ற அற்ப சொல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பேரை நான் அழிக்கணுமா இருந்தா ஆவியின் வரம் எனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பா வேணும். உன்னை இப்ப எலியாவே சொல்றாரு, அரிதானவைகளை கேட்ட ஒரு சேர் கேட்டிருந்தா பரவாயில்ல, ஒரு டேபிள் கேட்டிருந்தா பரவாயில்ல, போட்டிருக்கிற ட்ரெஸ் கேட்டிருந்தா பரவாயில்ல, நான் உன்ன மாதிரி இல்ல, உன்னை விட பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறேங்கிற. இது ஓவர் சேட்டை தானே? ஆமென். இயேசு மாதிரி வாழ்ந்தா ஒரு அர்த்தம் இருக்குது. இயேசுவை காட்டிலும் வாழணும்னு ஆசைப்பட்டா சரியா தப்பா? தப்பு. இயேசுவே அதைத்தான் விரும்புறாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் படிச்சு டீச்சரா இருக்கிறீங்க, அல்லது இன்ஜினியரா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறீங்க. நீங்க படிச்ச போது உங்க சப்ஜெக்ட் 600க்கு 300 மார்க் வாங்கி இருக்கிறீங்க. உங்க பிள்ளை எத்தனை மார்க் வாங்கணும்னு விரும்புவீங்க? ஓ, அது மாத்திரம் டபுள். நான் 300 வாங்கி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளை எவ்வளவு வாங்கணும்? 600 வாங்கணும். இதுதாங்க இயேசுவே விரும்புறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், இது மாத்திரமல்ல இதிலும் பெரிதானவைகளை செய்வான்கிறார். இயேசு வாழ்ந்ததை விட, இயேசுவை விட நல்லா வாழணும்னு இயேசு விரும்புறார். ஆனா நமக்கு தான் அந்த விருப்பம் இல்ல பாருங்க. இப்படி கேட்ட மாத்திரத்துல ஒரு மிகப்பெரிய அக்கினியும் சுழல் காற்று இறங்கி வருது. எங்க இறங்கி வருது? யோர்தான்ல இறங்கி வருது. இப்ப எலியா, இந்த பேன ஒரு சைட்லான்னு பாத்தீங்கன்னா, எலியா எதுல பரலோகத்துக்கு போனாரு? எதுல போனாரு? அப்ப அக்கினி ரதமும் குதிரை எங்க? புரியல சார். 2 வந்தது. எலியா எதுல போயிட்டாரு? சுழல் காட்டுல மேல போயிட்டாரு. இப்ப எலிசா மாத்திரம் அனாதியா நிக்கிறாரு. இந்த அக்கினி ரதமும் குதிரை எங்க? எங்க தெரியல. நாங்க யோர்தானுக்கு போயிருந்தா தானே பிரதர், என்ன வந்துச்சுன்னே தெரியலையே. நாங்க யோர்தான்ல முங்கி ஞானஸ்தானம் எடுத்ததோட கண்ணை மூடிட்டு வந்துட்டோம். அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல, அல்லது என்ன நடக்கணும்னு நாங்க விரும்பல. இயேசுவும் யோர்தானுக்கு வந்தாருங்க, இயேசுவும் ஞானஸ்தானம் எடுத்தார். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது, ஞானஸ்தானம் பெற்று, ஓ, ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணல? ஜனங்கள் என்ன பண்ணல? வந்தாங்க, சொன்னாங்க, முங்குனாங்க, எதிர்ச்சாங்க, போயிட்டாங்க. ஆனா இவர் ஜெபம் பண்ணார். இவர் ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இயேசுவின் மேல இறங்கினார். அப்ப என்ன ஜெபம் பண்ணாரு? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாரா, ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணாரா? ஓ, அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் என்ன பண்ணணும்? என்னன்னு ஜெபம் பண்ணணும்? அவர் என்ன கேட்டாரு அது அப்படியே நிறைவேறிச்சு. அப்படித்தானே? அப்படியா இல்லையா? இப்ப உங்களிடத்துல நான் கேட்கறதுக்கு ஆன்சர் வருதுங்களா இல்லையா? உங்களுடைய பேர் என்னம்மா? புவனேஸ்வரியா? நகுலேஸ்வரியா? கேக்குதா நான் பேசினது? நான் பேசினது இவங்க உயிரோட இருந்ததுனால கேட்டிருக்கு. அதனால அங்கிருந்து என்ன பண்ணி இருக்குது? பதில் வந்திருக்குது. அப்ப இயேசு ஜெபம் பண்ணும் போது பரலோகம் உயிரோட இருந்திருந்தா பரலோகத்திலிருந்து என்ன பண்ணிருக்கோம்? ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். அப்ப இயேசு என்ன ஜெபம் பண்ணினார்னா, ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணின போது பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல இறங்கினார். இதற்கு பின்புதான் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு போனார். அப்ப என் வாழ்க்கை புதிதாகணுமா இருந்தா இந்த யோர்தான்ல எனக்கு கர்த்தர் அக்கினி ரதத்தையும் கொடுத்து அனுப்புறேன். ஆமென். ஆனா எனக்கு அக்கினி ரதமும் தெரிய மாட்டேது. என்னை விட்டு போன
எலியா தான் தெரியுது. இப்ப இந்த எலிசா தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே தகப்பனே தகப்பனேன்னு கதறாரு. எலியாவை எங்கேயுமே காணல. அதுக்கப்புறம் எலியாவின் மேல் விழுந்த சால்வையை எடுத்துத்தான் எலியாவின் தேவன் எங்கன்னு அடிச்சாரு. ஏறி உட்கார்ந்தாரு அக்கினி ரதத்திலையும் குதிரையிலையும். அதே யோர்தான் 2 பிளந்து வருது. இந்த அக்கினி ரதத்தையும் குதிரையும் இவரு பார்த்தது மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல சீரிய படை எலிசாவை பிடிக்க சுற்றி வந்து நிக்கிற போது தன்னுடைய வேலைக்காரனிடத்துல இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும்னா மலையை சுற்றி என்ன இருக்குது? அக்கினி ரதமோ அக்கினி குதிரைகளும் இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வர்ற வரைக்கும் இந்த அடிமை வாழ்வு எனப்பட்டது மாறவே மாறாது. பரியாசங்களும் அவமானங்களும் மாறவே மாறாது. என்றைக்கு பரிசுத்த ஆவிக்கு உள்ள வர்றீங்களோ, பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறீர்களோ, அன்றைக்கு எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த மனிதர்கள் உங்களை ஏளனமா கிண்டல் பண்ணாங்களோ, அதே மனிதர்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை கனத்தோடு மகிமையோடு நடத்துவார். அல்லேலூயா சொல்றாங்க. அதே பெத்தேல இருக்கிற மக்கள் சொல்றாங்க, அதே எரிகோல இருக்கிற மக்கள் சொல்றாங்க, எலியாவின் ஆவி எலிசாவுக்குள் வந்துவிட்டது என்று சொல்லி எலிசாவை துதிபாட ஆரம்பிச்சாங்களாமா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வர்ற வரைக்கும் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி மாறி இருக்குது, அல்லது மாறலைன்னா கூட இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எப்படி மாற வேண்டும் என்று விரும்புறாருன்னா, நீங்க ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 59ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிங்க. பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். பென்யமீன் யாரு? யாக்கோபோட கடைசி பிள்ளை. நீ சொல்ல போனா இந்த பையன் பிறக்க வேண்டும் என்று அவங்க அம்மா முதல் பையனுக்கு யோசேப்புன்னு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? ஆமா, பேரு யோசேப்புன்னு இருக்கிறதுக்காக அவர் பரிசுத்தவான் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளணும். பைபிள்ல இருக்கிற யோசேப்புக்கு 3 யோசேப்புகள் இருந்தாங்க. ஒன்று இந்த யாக்கோபனுடைய பிள்ளையாகிய யோசேப்பு. அவரை கர்த்தருடைய வசனத்தின் மிட்ட புடமிட்டதுனால தனக்கு தீமை செய்தது கூட கர்த்தருடைய நன்மைக்காக என்று கர்த்தராலே உருவாக்கப்பட்ட யோசேப்பு. அடுத்து ஒரு யோசேப்பு இருப்பார். யாருடைய கணவன்? மரியாளம்மாவுடைய கணவன். அந்த மனுஷன் பாருங்க, வாலிப ஸ்டேஜ்ல இந்த அம்மா பரிசுத்தாவியில நிழலிட்டதுனால தன்னுடைய மனைவியா இருந்தும் கூட அந்த அம்மாவை தொடல பாருங்க. ஹலோ, இன்னைக்கு நிறைய பேரு மனைவி ஆக்கிட்டு மனைவியை தொடாம வேற எவ்வளவு தொட்டுட்டு இருக்கிறான். அவன் பேரு யோசேப்பு. அவங்களையும் நாங்க எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டார் இந்தியால அப்படிங்கிறோம். ஹலோ, எப்படி? அவரு யோசேப்பு, இவரு யோசேப்பு. பைபிள்ல இருக்கிற யோசேப்பு பேர் வச்சதுக்காக அவர் பரிசுத்தவான் ஆகிறது இல்ல சார். இன்னொரு யோசேப்பு இருக்கிறாரு. தனக்காக ஒரு கல்லறையை கட்டிட்டு யாருக்கும் பாரமே இருக்க கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் கல்வாரி சிலுவையில இயேசு ஜீவனை விட்டதுக்கு அப்புறம் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டா கட்டாயம் ரோமர்களுக்கு எதிரியா மாறணும், யூதர்களுக்கு எதிரியா மாறணும். யாரு எதிர்த்தா என்ன, யாரு நேசிச்சா என்ன, நான் அந்தரங்க சீசன் இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவின் இடத்துல துணிகரமா கேட்டு அந்த சரீரத்தை கொண்டு வந்து தன்னுடைய கல்லறையில வைத்த இந்த மனுஷன் யோசேப்பு. ஹலோ, யோசேப்புனா என்ன அர்த்தம்? இன்னொருவன் பிறப்பான் என்ற அர்த்தம். ஆமென். பேர் வைக்கிறதுல பெருசு இல்லைங்க. பைபிள்ல இருக்கிற மனுஷருடைய கேரக்டரை பாருங்க. இவரெல்லாம் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். பகையோடு வாழல, கற்போடு வாழ்ந்தாரு. தனக்கு பெரிய ஆபத்து வந்துட்டாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவேன்னு வாழ்ந்த இந்த மனிதர்கள் தான் யோசேப்பு. அப்ப இந்த அம்மா பேர் வச்ச யோசேப்புன்னா இன்னொரு பையன் பிறப்பான், இன்னொரு பையன் பிறப்பானா. கரெக்டா இந்த பையன் பிறக்கிற நேரம் இவங்க ஊரை விட்டு புறப்பட்டு வர்றாங்க. இந்த அம்மா விக்கிரக சிலையெல்லாம் திருடிட்டு வந்ததுனால வழியில சில சம்பவங்கள் நடந்துருது. இந்த அம்மா மதர் பெயின்ல டெலிவரியில அப்ப இந்த பென்யமீன் பிறந்த உடனே அந்த அம்மா உயிர் போயிடுச்சு. எந்த அம்மா உயிர் போயிடுச்சு?
பென்யமீனுடைய அம்மாவாகிய ராகேலுடைய உயிர் போயிடுச்சு. அந்த அம்மா செத்ததுக்கு காரணம் என்ன? இந்த அம்மா சிலையை திருடிட்டு வந்தது. இவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, எவனிடத்துல கண்டுபிடித்தாலோ அவன் சாக கடவான்னு சாபம் போட்டாரு. அந்த சாபம் அந்த அம்மாவுக்கு போய் ஏறிடுச்சு. ஆனா அந்த அம்மா சாகும்போது யாரு மேல என்ன பேர் வச்சாங்க? பெனோனின்னு பேர் வச்சாங்க. பெனோனினா துன்பத்தின் மகனே, நீ பிறந்ததுனாலதான்டா நான் சாகுறேன். இவனா அந்த அம்மாவை கொன்னான். இப்ப அவங்க அப்பா பேர் வைக்கிறாரு பாருங்க, சாக போகும்போது, பீறுகிற ஓனாய். காலையிலேயே காலங்காத்தால எவனவாவது ஏமாத்தணும், ஒண்ணு லாட்டரி வித்தாவது ஏமாத்தணும் பாருங்க. சில பேர் லாட்டரி வாங்கியே ஏமாந்தவங்க உண்டு, லாட்டரி வித்தே ஏமாந்தவங்க உண்டு. சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கிருபை இருக்குமானா உன் வீடு தேடி வெளிநாட்டிலிருந்து வான சாஸ்திரிகளை கர்த்தர் கூட்டி கொண்டு வருவார். ஆமென். அடிக்கிற லாட்டரி மேல நீ நம்பிக்கை வைக்காத, உன்னை கருவுல படைச்ச கர்த்தர் மேல நம்பிக்கை வை. சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஒருவேளை இதுக்கு முன்னாடி லாட்டரி வாங்கி இருந்தீங்கன்னா இனிமேல் என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. உங்களுக்கு லாட்டரியில் அடிக்கிறத காட்டிலும் ஏதாவது கல் எடுத்து தான் அடிக்கணும் பாருங்க. ஆமென். ஆமீனவே காணாம எப்படியாவது லாட்டரி அடிச்சிடாதா? இல்ல சார், என்ன படைச்ச ஆண்டவர் என்ன உயிரை கொடுத்து நேசிக்கிறார். ஆமென். அப்ப இந்த பையனை பாருங்க, இவங்க அப்பா வந்து காலங்காத்தாலேயே இவன் என்ன பண்றானாமா, இறைய யாராவது கெடுத்து முன்னுக்கு வந்துடணும்னு வைக்கிறான். அடுத்து சாயந்தரம் நீ சம்பாதிச்சது இவன் சாப்பிடறானான்னு பாருங்க, சாப்பிட முடியல. இன்னைக்கு அவனை கெடுத்து இவனை கெடுத்து இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்கி வீடு கட்டுனீங்களா யூதாசே? ஹலோ, அவரை சிலுவையில் அறைய ஒப்புப்படுத்தி நீங்க ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அந்த பணம் வச்சிருக்கிற வரைக்கும் அவருக்கு நிம்மதி கிடையாது. கடைசியா தேவாலயத்துல தூக்கிட்டு நாண்டு கொண்டே செத்து போயிட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, நீ அடுத்தவங்களை கெடுத்து வாழணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாய பிரஷர் வரும். ஆமே, உப்பை குறைக்க வேண்டியது வரும், கட்டாய சுகர் வரும், சர்க்கரைய குறைக்க வேண்டியது வரும். அப்படி இல்லைங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே மேலானது. அல்லேலூயா. யாரவோ கெடுத்து நான் வாழ வேண்டிய அவசியம் அல்ல. சிலுவையில மரித்த இயேசுவின் நிமித்தமாய் வாழ்வேன். நீங்க வாழ்ந்து பாருங்க, நீங்க நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்திரிக்க கர்த்தரே உதவி செய்வார். இந்த கேரக்டர் தாங்க இந்த பென்யமீனுக்கு. இந்த பென்யமீனுக்கு மாத்திரமல்ல, பென்யமீன் கோத்திரத்து மக்கள் எல்லாருக்கும் அப்படி இருக்குது. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்தை நீங்க நோட் பண்ணி வீட்டுல போய் வாசிங்க. அங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஒரு வீட்டுல ஒரு லேவிக்கோ லேவியினுடைய மனைவிக்கு, ஏன்னா அவன் மனைவி வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, அவன் கணவனுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறான். எப்படி துரோகம் பண்ணான்னு தெரியல. அதனால சண்டை. வீட்டை விட்டு கிளம்பி அந்த அம்மா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இந்த லேவி 2-3 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு போன உடனே அவங்க மாமா ஒரு நல்ல மனுஷன், மாப்பிள்ள இருங்க விருந்து சமைக்கிறேன்னு முதல் நாள் என்ன பண்ணாரு, இறாலா சமைச்சு போட்டார். என்னலால்? முதல் நாள் இறால், 2வது நாள் ஃபிஷ், 3வது நாள் சிக்கனு, எல்லாம் சாப்பிட்டு 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 இப்ப தலைவர் என்ன பண்றானா, என்னடா மாமா விட்டா வீட்டோட மாப்பிள்ளையா மாத்திருவாராட்டு இருக்குது, நான் உடனே கிளம்பியே ஆகணும்னு மத்தியானத்துல புறப்படுறாங்க. இந்த மத்தியானத்துல புறப்பட்டு வந்தவங்க இந்த பென்யமீன் கோத்திரத்து மக்கள் இருக்கிற ஊர் வழியா போகும்போது இருட்டாயிடுச்சு. இருட்டான உடனே அந்த ஊர்ல ஒரு வயதான ஒரு ஐயா பார்த்தாரு பாருங்க, நீ ஒரு பெண்ணை கூட்டிட்டு போற, ரொம்ப தூரம் போற, நைட்ல அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால என் வீட்டுல என்னிடல வந்து தங்குப்பான்னு வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். வீட்டுக்கு கூட்டிட்டு போன போது அந்த ஊர்ல ஒரு மோசமான கேரக்டர் இருக்கிற பசங்க. ஹலோ, ஊரு நல்லா இருந்தாலும் சில பசங்க ஊரை கெடுத்து நார வச்சிருவானுங்க பாருங்க. சில நேரம் சபை நல்லா இருந்தாலும் சபையில் இருக்கிற வாலிபர்கள் சபையை வாழ தெரியாம நார அடிச்சிருவாங்க பாருங்க. அப்படி அந்த வாலிபர்கள் வந்து இப்ப அடைக்கலமா வந்திருக்கிற அவனை வெளியே வர சொல்லு, அவனை நான் அறியணும் அப்படிங்கிறாங்க. அந்த தாத்தா சொல்றாரு, இல்லப்பா வயசுக்கு வந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பிள்ளைகளை கூட நான் உனக்கு கொடுக்குறேன், அவளை என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அனாதியா பரதேசியா வந்தவங்களுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு தங்க வச்சு அவனுக்கு கேட்டபாடு இல்ல, கடைசியா அவளுடைய மனைவியை வெளியே விட்டு மிகப்பெரிய ஒரு கேங்கு ரேப்பே நடந்துச்சு. யாரு? இந்த பென்யமீன் கோத்திரத்து வாலிபர்கள்.
ரேப் நடந்து காலங்காத்தால பார்த்தா அந்த அம்மா வாசப்படியில செத்து கிடக்குறாங்க. இந்த லேவி பார்த்தான், கழுதையில இந்த மனைவியை கட்டி கொண்டு போய் ஊர்ல போய் 12 துண்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணான். 12 துண்டா வெட்டி 12 கோத்திரத்துக்கு அனுப்பினான். 12 கோத்திரத்து மக்களும் விசாரிச்ச போது இந்த பெண்ணினுடைய மரணத்தின் மர்மம் என்னன்னு பார்த்தா, பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற துஷ்டரான வாலிபர்கள். இப்ப எல்லாம் அந்த 11 கோத்திரத்து மக்களும் வந்து பென்யமீன் கோத்திரத்து மக்கள் இடத்துல விசாரிக்கலான்ட்டு போன போது, இந்த துஷ்ட வாலிபர்களுக்காக கோத்திரமே ஒன்னா சேர்ந்து இப்ப இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணாங்களாம். ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் நியாயம் கேட்க போய் அவங்க செத்தாங்க பாருங்க. உள்நாட்டு கலவரமே அங்கதான் நடந்தது. இஸ்ரவேலுக்குள்ள மிகப்பெரிய கலவரம், மிகப்பெரிய மரணம். இப்ப 11 கோத்திர மக்களும் சேர்ந்து யுத்தத்தை நடத்தினதுல பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற வாலிபர்கள் இருந்து புருஷர்கள் இருந்து எல்லாரும் சங்கரிக்கப்பட்டாங்க. பெண்கள் இருந்தாங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு ஆண்கள் இல்லாத ஒரு நிலைமை போயிடுச்சு. சுபாவம் பாருங்க, கேரக்டர், இது எல்லாருக்குள்ளே இருக்குது. இந்த பென்யமீன் கோத்திரத்துல மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது பாருங்க. தன்னிடத்துல நியாய விசாரிக்க போறவங்களுடைய நியாயத்துக்கு நிக்காதபடி அவங்களை எப்படியாவது அழிக்கணுங்கிற ஒரு சுபாவம் இருக்கிறது. இதற்கு அப்புறம் வேத சொல்லுகிறது, இந்த பென்யமீன் கோத்திரத்து மக்களை கர்த்தர் நேசித்தாராமா. ஆமென். ஏன்னா அந்த 12 கோத்திரத்து மக்களுக்கும் ஒரே ஜனத்தொகை இருந்தது. இந்த கலவரத்துக்கு அப்புறம் இந்த பென்யமீன் கோத்திரம் மிகப்பெரிய சிறிய கோத்திரமா மாறிடுச்சு. இது எப்ப மாறும்? நான் யோசிக்கிறேன். என் மேல இருக்கிற, என் குடும்பத்து மேல இருக்கிற, என் சந்ததியின் மேல இருக்கிற இப்பேற்பட்ட அலிகேஷன் எப்ப மாறும்? ஆமென். மாறுமா? எத்தனை பேர் சொல்றீங்க எப்ப மாறும்? எப்படி மாறும்? மாறும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சில பேர் வாயில ஒன்னையுமே மாறுமா சார்? 2026 ஒண்ணு இருக்குன்னா கட்டாயம் வாழ்க்கை எனப்பட்டது மாறும் பாருங்க. ஏன்னா இயேசுங்கிற ஒருத்தர் பிறந்ததுனால சரித்திரத்தையே 2ஆ பிளந்தாரு பாருங்க. கிமு கிபி சரித்திரத்தை பிளந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், கிறிஸ்துவுக்கு அப்புறம் இப்படி மாறி இருக்கிறேன்னு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இதை நீங்க உபாகம புஸ்தகத்தினுடைய 33வது அதிகாரம், உபாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து ஹலோ, அங்க அவங்க அப்பா என்ன சொன்னாரு? பீறுகிற ஓனாய். இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் சொல்றார், பென்யமீன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட அவன் சுகமாய் தங்கி இருப்பான். அவனை என்னாலும் காப்பாற்றி கர்த்தர் அவனுடைய எல்லைக்குள்ள வாசமா இருப்பாராமா. எப்படி மாறுச்சு? இல்ல எனக்கு ஒரு டவுட், அவர் சொன்னது உண்மையா இவர் சொன்னது உண்மையா? ஹலோ, அங்க இஸ்ரேல் சொன்னது உண்மையா, இங்க மோசஸ் பாஸ்டர் சொன்னது உண்மையா? சில பேருக்கு அந்த டவுட் எல்லாம் ஓடுது. எந்த பாஸ்டர் சொல்றத பிரதர் நம்புறது? டிவியில ஒரு பாஸ்டர் வேற மாதிரி சொல்றாரு, சபையில ஒரு பாஸ்டர் வேற மாதிரி சொல்றாரு. எந்த பாஸ்டர் வார்த்தையை நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குது. 2 ஆட்டம் போட்டினா வாழ்க்கை மாறுன்னு ஒரு பாஸ்டர் சொல்றாரு. இல்ல நீ உபவாசம் இரு, ஜெபம் பண்ணு, ஆலயத்துக்கு வா, பைபிளை படி, கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கை மாறுன்னு ஒரு பாஸ்டர் சொல்றாரு. இப்ப நான் ஆட்டம் போடுறதா உபவாசிக்கிறதா? நிறைய பேருக்கு கொஸ்டின் ஓடிட்டு இருக்குது, வாலிப பிள்ளைகளுக்கு. இல்ல யூடியூப்ல ஒரு 2 பாட்டு போட்டு அது வியூவர்ஸ் அதிகமாயிருச்சுன்னா நான் பாப்புலர் ஆயிட்டேனா ஓஹோன்னு போயிருவேன் அப்படின்னு சில பேருக்கு ஆசை இருக்குது. நான் மாறிடுவேன் நானு, ஓஹோன்னு போகுமே தவிர வாழ்க்கையில ஒண்ணுமே மாறாது. ஆமே ஆமீனவே காணாமே. எப்படி மாறுச்சு? மோசே இப்படி சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவன் அம்மா, அவர் அவனோட சுகமா தங்கி இருப்பாராமா, அவன் எல்லைக்குள்ள கடவுள் வந்து உட்கார்ந்து இருப்பாராமா. எப்படி இவன் மாறினா? ஹலோ, எப்படி மாறினா? புரியல என்ன? இன்றைக்கு எகிப்து தேசத்துல ஒரு ஆடு வெட்டப்பட்டு ஆட்டினுடைய ரத்த நிலக்கால்களை பூசப்பட்டு இந்த ஆட்டினுடைய மாம்சத்தை புசித்து எகிப்தை விட்டு விடுதலையாகி செங்கடல் பிளந்து வனாந்தரத்துக்கு வந்து வானத்திலிருந்து வரக்கூடிய மன்னாவை புசித்து கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்து கர்த்தரால இரவும் பகலும் நடத்தப்பட
நிறைவானது வர 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 நீ வேதத்தைப்படி பரிசுத்தாவியில நிரம்பு. கர்த்தர் கொடுத்த விதிமுறையின்படி நடந்துகிட்டே வா. கர்த்தர் உனக்கு பிரியமானவனா மாத்துறது மாத்திரமல்ல, இதே கோத்திரத்துல முதல் ராஜாவாய் கர்த்தர் சவுலை எழுப்பினார் பாருங்க. அற்பமானத உலகம் பார்க்கும் பாருங்க, அற்பமானதை தான் கர்த்தர் அற்புதமா மாற்றுவார். ஆமென். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. யார் உங்களை வெறுத்தால இருக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கே தெரியாம உங்கள் முற்பிதாக்கள் பண்ணின தவறு இன்னைக்கு உங்க குடும்பத்தை சிறுமைப்படுத்தி அற்பமான இடத்துல தள்ளி இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவருடைய எல்லைக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். அவர் உங்களை என்னாலும் சுகமா வாழ வைக்கிற இயங்குகிறார். அதற்கு ஒருவேளை சில சூழ்நிலை அவர் நடத்துற வழி நமக்கு புரியாததா இருக்கலாம். சவுலனுடைய வாழ்க்கையில அவர் அபிஷேகம் பெறும்படியாக சபைக்கு வரல, அபிஷேகம் பெறும்படியாக சாமுவேலை மீட் பண்ணல. அவர் வீட்டுல கழுதை காணாம போயிடுச்சு. கழுதையை தேடி மாகாணம் விட்டு மாகாணம் வந்தாராமா. இந்த மாகாணங்கிற ஒரு பேரு இலங்கை தேசத்துலதான் பார்க்க முடியுமே தவிர இந்தியாவுல மாநிலம் தான் இருக்கு. ஆமே. ஒருவேளை கழுதை எங்க காணாம போயிருக்கலாம், பர்டிகுலரா காணாம போயிருக்கலாம். அவர் எங்க வந்தார்? கழுதையை தேடிட்டு ஜாப்பனா போயிட்டார். தேடி 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 ஜாப்பனா போனதுக்கு அப்புறம் கையில காலி போயிடுச்சு, பையும் காலி ஆயிடுச்சு. இப்ப சொல்றாரு கழுத போன சனிய தொலையுது, அதுக்கு அதை தேடி நம்ம போயிட்டு இருக்கு. இப்ப அப்பா என்னைய காணான்னு தரவாரு, வீட்டுக்கு போலான்னு போதுதான் இப்ப வேலைக்காரன் சொல்றான், இல்ல இல்ல இங்க தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரியவரா இருக்கிறார், அவர் சொல்வதெல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. ஆமே. நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, கையில காசும் கிடையாது. இப்ப சவுல் கேக்குறாரு, எப்பா தேவனுடைய மனுஷனை சந்திக்கணும்னா வெறுங்கையா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆமே. நீங்க உங்க பாஸ்டர் எல்லாம் அப்படியா பாக்குறீங்க? ஹலோ, சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வர்றீங்க? ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க எவ்வளவு கனப்படுத்துறீங்க, உங்க மனசு தாங்க முக்கியம். உங்கள்ட்ட ஒண்ணும் இல்லைங்கிறத காட்டிலோ ஐயோ ஒண்ணுமில்லாம எப்படி போய் சந்திக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்றேன். பண்ணி பாருங்க, நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒவ்வொரு வருட துவங்குறதுக்கு முன்னாடியே நான் பலதரப்பட்ட கனிகளை வாங்கிட்டு நல்ல ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு முதல்ல போய் முதல் வருடத்துல முதல் வாரத்துல எங்க பாஸ்டரை போய் பார்ப்போம். நானும் என் குடும்பமா போய் கனிகளை கொடுத்து அந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் என் மனைவியும் பிள்ளையும் உட்காந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களை கனப்படுத்தி பாருங்க. ஆமே. அவங்க கர்த்தரால நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அவருடைய என்ன சொல்ற பிரதிநிதியா இருக்கிறாங்க. இவ சொன்ன உடனே அவன் வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு மோதிரம் இருக்குது, வச்சுக்கலாம் வாங்க போலான்னு அங்க போனா இவன் கழுதைக்காக வந்தா கர்த்தர் அங்க கறி பிரியாணி செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். தொடக்கரியோட பிரியாணி வெயிட்டிங்ல இருக்குது. வந்த உடனே முதல் நாளே கர்த்தர் சொல்லிட்டார், இங்க சவுல் எனப்பட்ட ஒருத்தர் வருவா, அவனை இஸ்ரவேலின் மேல என்ன பண்ணு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், கர்த்தர் நேத்தே உங்களை குறித்து இங்க சொல்லிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், இந்த பிரச்சனையை கர்த்தர் நேத்தே டீல் பண்ணி முடிச்சிட்டார். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் கழுதையை குறித்து கவலைப்படாத, வா சாப்பிடு, ரெஸ்ட் எடுப்பு, நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல காலையில எந்திரிச்சு
இப்ப சவுல் இடத்துல சாமுவேல் சொல்றாரு, வேலைக்காரனை, முதல் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து அல்லவா. இத நீங்க வீட்டுல வாசிங்க. இத அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துற. நீ இங்கிருந்து புறப்பட்டு ராகேலின் கல்லறைக்கு போவ. ராகேலின் கல்லறைக்கு போன உடனே கழுத உனக்கு கிடைச்சிடும். ஹலோ, சர்ச்சில் இருந்தா கல்லறை கிடைக்காது, கழுது கிடைக்காது. ஆமென். அதுக்காக சர்ச்சுக்கு வராம இருந்தாலும் கழுத கிடைக்காது. நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் பாருங்க, சர்ச்சில் இருந்தா மாத்திரம் கவலை மாறாது, சர்ச்சுக்கு வராமல் இருந்தாலும் கவலை மாறாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நீ எங்க போ? ராகேலின் கல்லறை. ஏன் ராகேலின் கல்லறைக்கு போகணும்? ஏன்னா உங்க ஜெனரேஷனை கொஞ்சம் திரும்பி பாருங்க பிரதர். ரொம்ப நல்லவங்கன்னு கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்தபடினால கிருபையினால உன்னை அபிஷேகம் பண்றாரு. கல்லறைக்கு போனதுக்கு அப்புறம் நீ உணர்வடையணும், இந்த அம்மாவே சரியில்லை, அந்த சந்ததியில வந்த என்ன தேவன் தேர்ந்தெடுத்திருக்கு, அவர் கிருபையும் அன்பும் உள்ள தேவன். அங்க போய் உணர்விட. அங்க போனதுக்கு அப்புறம் தாபோரின் சமபூமிக்கு போவ. அங்க போன உனக்கு அப்பம் கிடைக்கும், ஆடுகளை இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா அங்க ஆராதனை பண்ணுவாங்க. கர்த்தருடைய ஆவி இறங்குற போது அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன ஆவ? வேறு மனுஷன் ஆவ. சொல்லி அனுப்புனது அந்த நாளிலே அன்றே நிறைவேறியதாம். இப்ப கர்த்தருடைய பிள்ளையை, சபைக்கு வருகிற உன்னையும் என்னையும் கர்த்தருடைய ஆவியானவர் வேறு மனுஷனா மாத்துற. வேறு மனுஷன்னா யாரு? ஏன்னா அது வரைக்கும் இஸ்ரவேல்ல ஒரு ராஜா கூட கிடையாது, கர்த்தரே தான் ராஜா. இப்ப இந்த 12 கோத்திரத்தையும் ஒரு ராஜா அரசாட்சி செய்யணுமா இருந்தா கர்த்தரை போல அரசாட்சி செய்யணும். அப்ப கர்த்தருடைய இருதயம் இல்லாம கர்த்தரை போல அரசாட்சி செய்யவே முடியாது. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒருவேளை அந்த வீடு நீங்க இயேசுவை போல இருக்கிற வீடா மாறணுமா இருந்தா அங்கதான் அபிஷேகம் உங்களுக்கு தேவைப்படுது. நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே போய் அந்த இடத்த மாத்தமா வாஞ்சிக்கிறோம் அல்லது விருப்பப்படுறோம். கர்த்தர் சொல்றாரு, சபைக்கு வந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் முதல்ல உன்னை மாத்துறாரு, அதுக்கப்புறம் உன் மூலமா தேசத்தை மாத்த விரும்புகிறார். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வராம புது சிருஷ்டி ஆக முடியாது. புது சிருஷ்டி ஆகலைன்னா எல்லாம் புதிதாகவே மாறாது, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சே போகாது. அவங்க சின்ன கோத்திரம் தான் அப்படிங்கிற நிலைமை போய் இஸ்ரவேல்ல முதல் ராஜ்யத்தை சம்பாதித்த பென்யமீன் கோத்திரம் என்கிற ஒரு நல்ல பேரை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக துன்மார்க்கமா வாழ்ந்தேன். பலவிதமான தீய காரியங்கள்லாம் செய்த, குடிப்பழக்கம், பலவிதமான போதை வஸ்துகளுக்கெல்லாம் அடிமையா இருந்தேன். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கடைசியா ஒரு கிறிஸ்தவ ஹோட்டலை அடிச்சு உடைச்சேன். நானும் என் கூட சேர்ந்து ஒரு 24 பேர் அடிச்சு உடைச்சோம். அதுக்கப்புறம் குடும்பத்துல பலவிதமான போராட்டம். எங்க அம்மா மென்டல் ஆனாங்க, எங்க அப்பா பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டாரு, என்னுடைய சகோதரிக்கு திருமணம் முடிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவங்க வீட்டுக்கார டிவோர்ஸ் பண்றேன்னு வீட்டுல விட்டுட்டு போயிட்டார். கடைசியா வாழவே விருப்பம் இல்லாம ரயில்வே தண்டவாளத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கொள்ளலான்னு போகும்போதுதான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல இயேசு தம்முடைய வார்த்தையில இருந்து என்னை சந்தித்தார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன்பாக இயேசு தம்முடைய வார்த்தையில சந்தித்தார். ஆண்டவருக்கு நான் என்ன முழுசு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாச்சு. சில மாதங்களுக்கு பின்பு நான் பெற்ற இந்த ரட்சிப்பு, நான் பெற்ற இந்த அன்பின் தேவனை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு பல விதங்கள்ல ஊழிய செய்தேன். சண்டே ஸ்கூல்ல ஆரம்பிச்சோம், வாலிபர் மத்தியில ஊழிய செய்தோம். ஆனாலும் எனக்கு அதுல ஒரு திருப்தி வரல. கிடைச்ச ஒரு பைபிள் சென்டரை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பைபிள் சென்டர்ல புக்ஸ், கேசட்டு, டிவிடி மல்ல எல்லாத்தையும் சேல்ஸ். அதாவது சேல்ஸ்னா பண நோக்கத்துக்காக இல்ல, வருகிற மக்களுக்கு போய் சேரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஆரம்பிச்சோம். அந்த கடைக்கு வந்து நான் எந்த ஹோட்டல அடிச்சு உடைச்சனோ அந்த ஓனர் ஒரு நாள் வந்தார். அப்ப நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன். அவரு என்ன விட இப்ப இருக்கிற ஒன்னோட என்ன விட கொஞ்சம் குண்டா இருந்தார். வந்து அங்க ஜெபத்தோட ஜெயகீதம் பாடல் புஸ்தகம், அப்புறம் 2-3 புக்ஸ், அப்புறம் ஒரு டிவிடி எல்லாம் வாங்கினார்.
வாங்கும்போது ஆவியானவர் சொல்றாரு, இவரு ஓட்டல தான் நீ என்ன பண்ண, அடிச்சு உடைச்சு அவரிடத்துல நீ என்ன கேளு, மன்னிப்பு கேளு அப்படின்னாரு. அடிக்கிறதுக்கு மனசு வரும், மன்னிப்பு கேட்கறதுக்கு ஐயோ. அப்ப வேற நான் இப்ப புதுசு பாருங்க, மனசு வரல, இருந்தாலும் ஆவியானவர் போடுறாரு, மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. இப்ப அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா மன்னிப்பீங்களா அப்படி. அவர் மைண்ட்ல என்ன இருக்குதுன்னா, நான் அந்த புக்ஸ் கேசட்டை ஏதோ அதிக விலைக்கு போட்டுட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்ற. கிறிஸ்தவங்கன்னா யாரு? அன்பானவங்க பிரதர், மன்னிப்பாங்க, அவங்கதான் கிறிஸ்தவங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கிறிஸ்தவங்களா? அல்லேலூயா. அவங்களாம் மன்னிப்பாங்க பிரதர், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனாலும் சந்தேகம் உள்ளவே செய்து டம்ளர்ல தண்ணியை ஊத்தி ஜெபம் பண்ணி, பிரதர் இருந்தா அங்க குடிங்கன்னு கொடுத்துட்டு இப்ப சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சில காலங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது, இத்தனை பேர் அடிச்சாங்க. ஆமா தம்பி, அது விஷயம், பெரிய விஷயம், அதெல்லாம் விடு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. அந்த அடிச்சு உடைச்சு 24 பேர்ல நானும் ஒருத்தன் தானே. ஆள் மாறினாரு பாருங்க, எப்படி கண்ணெல்லாம் ரெட்டிஸ் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அவருக்கு படபடப்பா இருக்குது. இப்ப நான் சொன்னேன், கிறிஸ்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பாங்கன்னு இப்பத்தானே பிரதர் சொன்னீங்க அப்படின்னா. அப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கினாரு, என்னை கெட்டி பிடிச்சு அணைச்ச முத்தம் கொடுத்தாரு. கடையை சாத்து தம்பி அப்படின்னாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க மனைவிட்ட காமிக்கிறார். இவன் யாருன்னு தெரியுதா அப்படின்னாரு. அந்த அம்மா முதல்ல அன்னைக்குதான் பாக்குது. தெரியல, நாங்க நம்ம கடையை அடிச்சு உடைச்சதுல இவனும் ஒருத்தன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்குன்னா, கடையை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் அவர் 50 பேர் ஆயத்தப்படுத்தி 24 பேர் எங்களை அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கொண்டு வந்து ஒரு லாட்ஜில தங்க வச்சுட்டு அவங்க சர்ச்சில் போய் அவங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்கிறார், இந்த மாதிரி கடையெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க, அடிக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கிறார். எதுக்கு ஜெபம் பண்ணமாமா பாஸ்டர்? அடிச்சவனை திருப்பி அடிக்கிறதுக்கு. பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தர் மாம்சத்தோடு ரத்தத்தோட யுத்தம் பண்ணுகிறவர், நீ சும்மா இரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்ட்டார். பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு வந்து அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம கடைய சாம்பலாக்கிட்டாங்க, இதை குறித்து பாஸ்டருக்கு கரிசனை இல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்றாரு, ஜெபிக்க மாட்டேங்கிறாருன்ன போது அருமையான அந்த அக்கா சொல்லி இருக்கிறாங்க, இல்ல அமைதியா இருங்க, கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறாரு, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அந்த அக்கா அவருக்கு ஆறுதல் சொன்னதுனால அந்த 50 பேரையும் அனுப்பிச்சு விட்டுட்டார். இதுக்கு அப்புறம் தான் எங்க குடும்பத்துல இந்த ப்ராப்ளமே வந்தது. எங்க அம்மா பிரச்சனை, அந்த எங்க அப்பா பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் கெட்டி பிடிச்சு அழுது அவங்க நல்ல சாப்பாடு கொடுத்து கடைசியா நாங்க பீகார்ல ஊழியர் செய்துட்டு இருக்கும்போது எங்க பாப்பாவுக்கு டெலிவரி, அந்த என்னுடைய மனைவியினுடைய டெலிவரிக்கு சென்னை பட்டணத்துக்கு வந்திருந்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேயர் வச்சிருந்தோம், ஒரு 200-250 பேருக்கு பிரேயர் வச்சிருந்தோம். அந்த பிரேயருக்கு சாப்பாட்டுக்கு அந்த ஹோட்டல்ல தான் போய் சொன்னேன். 250 பேருக்கு சாப்பாடு ஃப்ரீ. ஹலோ, கொஞ்சம் கையத்தான் தட்டுங்களே. அதுவும் எப்படி, வடபாயசத்தோட சாப்பாடு ஃப்ரீ. அதுக்கப்புறம் பீகார் போயாச்சு. பீகார்ல இருந்து ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் 26,000 ரூபாய் இன்வெர்டர் கர்த்தரே சொல்லி ஃப்ரீயா எனக்கு கொடுத்தாரு. ஆமென். இதுதாங்க கிறிஸ்தவம். நீங்க எந்த கிறிஸ்துவ பின்பற்றுகிறீங்க? சபித்தவனையும் ஆசீர்வதிக்கிற இயேசு, மறுதளித்தவனையும் திரும்ப போய் என் மேல அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிற ஒரு இயேசு. இந்த கிறிஸ்துவுக்குள்ள நீ உள்ள வந்தீனா முதல்ல உனக்குள்ள எல்லாம் புதுசாகும். உனக்குள்ள புதுசாயிருச்சுன்னா உன் வீடு புதுசாகும், உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் மகிமையானதா மாறும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை கொடுக்க விரும்புகிறார்.